வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சங்கமம் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேரர் காஃபியை விஜய் முன் வைத்துவிட்டு போனான். விஜய் கருப்பு கண்ணாடியை கழட்டி மேஜை மீது ஒரு ஓரமாக வைத்தான். ரோஜா தைரியத்தை வரவழைத்து கொண்டு பயமற்றவளாய் துணிச்சலுடன் அவன் முகத்தை பார்த்தாள். விசாலமான நெற்றி, நேர்த்தியான புருவங்கள், அடர்த்தியான கேசம். சர்க்கரையை எடுத்து காஃபியில் போட்டு கலக்கி கொண்டே விஜய் கேட்டான், உங்க அப்பா என்னவா இருக்காரு? அதான் என்ன செய்யறாங்க? ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ரோஜாவின் பதிலில் இருந்த வேகத்தால் தாக்கப்பட்டவனாய் தலையை உயர்த்தி பார்த்தான். கன நேரம் இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டன. விஜயின் பார்வையை ரோஜாதான் பிடித்து நிறுத்தினாளோ அல்லது ரோஜாவின் பார்வையை விஜய்தான் கட்டுப்படுத்தினானோ தெரியவில்லை. கன நேரம் அப்படியே பார்வைகள் நிலைத்து நின்றன. கடைசியில் விஜய் பார்வையை மெதுவாக திருப்பிக் கொண்டான். அவரை நான் சந்திக்கணும். எதுக்கு? வேலை இருக்கு. அவரை சந்திக்கணும்னா நீங்க ஸ்வர்க்கத்துக்குத்தான் போகணும். விஜய் மறுபடியும் கண்களை உயர்த்தி பார்த்தான். இந்த தடவை அவன் பார்வையுடன் தன் பார்வை சந்திக்காமல் கவனமாயிருந்தாள் ரோஜா. அப்படின்னா இது கூட புரிந்து கொள்ள முடியாதா? எனக்கு தந்தை இல்லை. ஓ, ஐ எம் சாரி. மரியாதைக்காக சொன்னாற்போல் ஒலித்தது அவன் குரல். காஃபி குடித்து கொண்டே கேட்டான், அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? தம்பி இருக்கான். என்ன செய்யறான்? ஒன்னும் செய்ய மாட்டான். ஒன்னும் செய்ய மாட்டானா? வயசு என்ன இருக்கும்? 20. விஜய் வியப்புடன் நோக்கினான். ரோஜாவுக்கு உடல் பற்றி எரிந்தது. இருந்தாலும் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டிய வயசுதானே. படிப்பு முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. ஐ சி. மறுபடியும் நிசப்தம் நிலவியது. விஜய்க்கும் எரிச்சல் ஏற்பட தொடங்கியது. அவன் இங்கு வரும் முன் அனந்தின் சுபாவம், அந்தஸ்தை பற்றி இந்த பெண்ணிடம் விவரித்து நல்ல விதமாய் மனம் நோகாமல் பேசி அனந்தை விட்டு விடும்படி கேட்டுக்கொள்ள எண்ணி இருந்தான். ஆனால் இந்த ரோஜா அதற்கெல்லாம் மசிய மாட்டாள் என்று புரிந்துவிட்டது. அவனுடைய பொறுமையும் நசிந்து போயிற்று. உங்க விஷயம் பற்றி பேசணும் என்றால் உங்க சார்பில் பெரியவங்க யாரும் இல்லையா? என் விஷயம் என்றால்? எதிர்கேள்வி கேட்டாள். விஜய்க்கு பற்றி கொண்டு வந்தது. அனந்தை நீங்க திருமணம் செய்து கொள்ள விரும்பும் விஷயத்தை பற்றி? ரோஜா பதில் அளிக்கவில்லை. இருந்தாலும் உங்களை போன்றவங்க பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்கன்னு எனக்கு தோன்றவில்லை. நீங்க ஒப்புக்கொண்டால் நான் உங்களிடமே பேசுறேன். ரோஜா தலை நிமிர்த்தவில்லை. காதில் விழாதது போல இருந்து விட்டாள். நீங்க எந்த வேலையை செய்தாலும் ஏதேனும் ஒரு கொள்கையுடன் செய்வீங்களா? இல்லை சும்மா பொழுதுபோக்காய் வேடிக்கைக்காக செய்வீங்களா? எனக்கு ஏதாவது லாபம் இருந்தால் ஒழிய நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நேரடியாக தாக்குவது போல வந்தது பதில். விஜய் கருப்பு கண்ணாடியை கையில் எடுத்து அப்படியும் இப்படியும் திருப்பிக் கொண்டே கேட்டான், அனந்துடைய வருங்கால மாமனாருக்கு கடிதம் எழுதியதில் உங்களுடைய நோக்கம்? அனந்துக்கு விருப்பம் இல்லாத திருமணத்திலிருந்து காப்பாற்றத்தான். அதனால் உங்களுக்கு ஏற்படும் லாபம்? இதில் லாப நஷ்ட கணக்கு என்ன இருக்கு? இப்பத்தானே சொன்னீங்க லாபம் இல்லாவிட்டால் எந்த காரியமும் செய்ய மாட்டீர்கள் என்று. தன் வார்த்தைகளால் தான் பிடிபட்டு விட்டவள் போல பார்த்தாள் ரோஜா. விஜயின் கண்கள் வெற்றி பெருமிதத்தில் குறும்பாய் மின்னின. ரோஜா சமாளித்து கொண்டவளாய், நல்லா இருக்கு. நண்பர்களுக்கு, நெருங்கியவர்களுக்கு அந்த விதிகள் பொருந்தாது. ஹோஹோ, உங்கள் கொள்கைகளுக்கு நேரத்துக்கு தகுந்தாற் போல விதி விலக்குகளும் இருக்கும் போல. அவன் பேச்சில் இருந்த குத்தலையும் எகத்தாளத்தையும் உணர்ந்த ரோஜா பொறுமையுடன் சகித்து கொண்டு மௌனமாயிருந்தாள். அதாவது அனந்தை அந்த கல்யாணத்திலிருந்து தப்ப வைப்பதில் உங்க சுயநலம் ஏதும் இல்லை, அப்படித்தானே? அது என் சொந்த விஷயம். முன்பின் தெரியாதவங்க கிட்ட என் சொந்த விஷயங்கள் பற்றி சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அனந்த் என் தம்பி, அவனுடைய கார்டியன் நான். ஒரே வார்த்தையில் சொல்லணும் என்றால்
என் அனுமதி கிடைத்தால் ஒழிய அவனுடைய திருமணம் நடக்காது. ஐ சி. சற்று முன் விஜய் சொன்ன வார்த்தையை அதே தொனியில் ரோஜா சொன்னாள். விஜயின் முகம் சிவந்து விட்டது. சங்கடமாய் நெளிந்தவன் நாற்காலியில் பின்னால் சாய்ந்து ரோஜாவை மறுபடியும் கூர்ந்து பார்த்தான். ரோஜா அவனுடைய பார்வையை லட்சியம் செய்யாதவள் போல ஸ்பூனால் மெதுவாய் ஐஸ்கிரீமை சாப்பிடத் தொடங்கினாள். அவன் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. ஐஸ்கிரீம் கப்பை எடுத்து அவன் முகத்தில் வீச வேண்டும் போல் கோபம் வந்தது. எதற்காக இந்த பார்வை? வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு உடனே போய்விட வேண்டியதுதானே? அனந்த் எங்கே போய்விட்டான்? இன்னும் வரவில்லையே. என்ன ஆனான்? 1000 கேள்விகளும் சந்தேகங்களும் சூழ்ந்து கொள்ள திக்கு முக்காடி விட்டாள். எத்தனை நிதானமாய் சாப்பிட்டாலும் ஐஸ்கிரீம் தீர்ந்துவிட போவதை கவனித்து நிறுத்திவிட்டாள். விஜய் இப்படி எதிரில் உட்கார்ந்து கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் ஏதோ ராட்சசியாகவும் அண்டாவிலிருந்து பெரிய கரண்டியால் எடுத்து சாப்பிடுவது போலவும் உணரத் தொடங்கினாள். அவனுடைய பார்வைக்கே அது போன்ற வலிமை இருக்குமோ? திடீரென்று விஜய் சொன்னான். அவன் முகம் கடினமாய், குரல் கம்பீரமாய் இருந்தது. அனந்த் உங்களுக்கு எந்த மாதிரி ஆசைகளை ஏற்படுத்தி இருப்பானோ எனக்கு தெரியாது. ஆனால் சில காரணங்களால் உங்கள் இருவருடைய திருமணம் எந்த சூழ்நிலையிலும் நடக்காது என்று உங்களுக்கு தெரியப்படுத்த இந்த வாய்ப்பை நானாக ஏற்படுத்தி கொண்டு வந்தேன். அவளையே கூர்ந்து பார்த்தான். அவன் எதிர்பார்த்தது போல ரோஜா தலையை உயர்த்தவில்லை, கலவரமடையவில்லை, நாற்காலியில் சங்கடமாக நெளியவும் இல்லை. நாங்க இருவரும் காதலித்து கொண்டோம், கல்யாணம் செய்து கொள்ள நினைக்கிறோம், அதை தடுக்க நீ யாரு என்று ஆவேசமாய் மொழியவும் இல்லை. நெற்றியை சுருக்கி சற்று எரிச்சலுடன் அவனை நோக்கினாள். விஜயின் ஆத்திரம் கட்டுக்கு அடங்காமல் போயிற்று. இந்த பெண்ணின் உத்தேசம்தான் என்ன? நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனந்த் என்னை சேர்ந்தவன், நான் சொல்வதைத்தான் கேட்பான் என்ற தைரியமா? தன் பிடியில் அனந்த் இருக்கும் வரை மற்றவர்களுடன் தனக்கென்ன வேலை என்ற அலட்சியமா? உடல் பற்றி கொண்டு வந்தது. எழுந்து நின்றவன் சொன்னான். பணக்கார வீட்டு பையனை கணவனாய் அடைய வேண்டும் என்ற உங்க கனவுகளை, ஆசைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அனந்துக்கு மனைவியாய் வர வேண்டியவளுக்கு தேவையான குணங்கள் உங்களிடம் எதுவும் இல்லை. விஜய் சட்டை பையில் இருந்து டைரி எடுத்து ஒரு தாளை கிழித்து பேனாவால் கிடுகிடுவென்று ஏதோ கிறுக்கி அந்த காகிதத்தை ரோஜா மீது வீசுவது போல போட்டான். அது என்னுடைய முகவரி. உங்க விருப்பங்களின் விலையை, அனந்தை விடுதலை செய்ய நீங்க எதிர்பார்க்கும் தொகையை குறிப்பிட்டு என் முகவரிக்கு கடிதம் எழுதினால் அதை உங்களுக்கு எப்படி எங்கே கொடுக்க சொல்றீங்களோ அதன்படி கொடுத்து விடுவேன். அவனை இது போன்ற பெண்களிடமிருந்து விடுவிப்பது எனக்கொன்றும் புதிய விஷயம் இல்லை என்றான். ரோஜாவுக்கு அவன் சொல்வது என்னவென்று புரியவில்லை. தன் மீது பட்டு கீழே விழப்போன காகிதத்தை சட்டென்று பற்றி எடுத்து பார்த்தாள். விஜய்குமார், ராஜா நிலையம், நம்பர் 5, ஆண்டாள் தெரு, பெசன் நகர், சென்னை என்றிருந்தது. பணத்தை கொடுத்த அடுத்த நிமிஷம் நீங்க எனக்கு அனந்த் உங்களுக்கு எழுதிய கடிதங்களை கொடுத்து விட வேண்டும். டைரியை உள்ளே வைத்து கொண்டே விஜய் சொன்னான். கொடுக்காவிட்டால்? கையில் இருந்த காகிதத்திலிருந்து பார்வையை உயர்த்தி அவனை பார்த்து இரட்டித்தாற்போல கேட்டாள். அதற்கான விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, அப்படின்னா நீங்க பணத்தால் என்னை விலைக்கு வாங்க முயற்சி செய்யறீங்க. நான் மசிவேனா இல்லையா என்று பொறுத்திருந்து பாருங்களேன். உங்க எண்ணம்? நீங்க விரும்பியது போல் அனந்தை நான் விடுவிப்பதென்பது கனவிலும் நடவாத காரியம். ரோஜா கையில் இருந்த காகிதத்தை அவன் மீது விட்டெறிந்தாள். விஜய் சிலையாய் நின்று விட்டான். கன நேரம் தன் மீது பட்டு மேஜை மீது விழுந்த அந்த காகிதத்தையும் ரோஜாவையும் மாறி மாறி பார்த்தான். ரோஜா கொஞ்சம் கூட பயம் இல்லாதவளாய் நிச்சலனமாய் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். விஜய் தன் மனதில் ஏற்பட்ட சினத்தை அரும்பாடுபட்டு கட்டுப்படுத்திக் கொள்வதை இறுக்கமாய் தென்பட்ட தாடை எலும்பும் உதடுகளும் உணர்த்தி கொண்டிருந்தன. சற்று நேரம் ரோஜாவையே கண் இமைக்காமல் பார்த்த விஜய் சட்டென்று இரு கைகளையும் மேஜை மீது ஊன்றி சற்று முன் பக்கமாய் குனிந்து ரொம்ப மிருதுவாய்
தாழ்ந்த குரலில் கேட்டான். தேவையில்லாத இந்த நடிப்பு ஏன்? அசல் நீங்க திருமணம் செய்து கொள்ளும் ஜாதி இல்லை என்றும், ஒரு கால் செய்து கொண்டாலும் அனந்த் போன்ற நபரை கணவனாய் உங்களால் கனவிலும் ஏற்க முடியாது என்பதும் உண்மை. உங்களுக்கு வேண்டியது அனந்த் இல்லை, அவனுடைய பணம்தான் என்றும், அந்த பணத்துக்காக எதையும் செய்ய நீங்க தயாரா இருக்கீங்கன்னும் இப்போது புரிகிறது. அவன் கண்களில் கோபம் கொப்பளித்தது. குரலில் எக்காலம் தொனிக்க வார்த்தைகள் கூர்மையான கத்தியைப் போல் வெளிவந்தன. இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பேச்சுக்காக சொல்றேன். கல்யாணம் செய்துகிட்டால் என்ன கிடைக்கும்? கணவன், குழந்தைகள், வேண்டாத தொல்லைகள். இப்படி பணக்கார பசங்களை வசப்படுத்திக்கிட்டு பணம் வசூலான பிறகு விட்டு விட்டு வேறொரு ஆளை பிடித்து விடலாம். இளம் வயதிலேயே நல்லா சம்பாத்தி விடலாம். 4 விதமான மனிதர்களுடன் வெரைட்டியாய் வாழ்க்கை நடத்தினாற் போலவும் இருக்கும். எவ்வளவு நல்ல பிசினஸ். என்ன சொல்றீங்க? இந்த கீழ்த்தரமான சொற்களை கேட்டு ரோஜா சிலையாகி விட்டாள். கண்களை விரித்து பார்க்கலானாள். மூளை செயல்பட மறுத்தது. சொல்லுங்க, இப்பவாவது நான் சொல்றதுக்கு ஒப்புக்குவீங்களா? இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் உங்களை போன்ற முட்டாள் பெண் இந்த உலகில் எங்கேயும் இருக்க மாட்டாள் என்று நினைத்து கொள்வேன். நீங்க சம்மதிக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் நினைத்தால் செய்ய முடியாதது எதுவும் கிடையாது. உங்களை எந்த கேஸிலாவது சிக்க வைத்து ஜெயிலுக்கு அனுப்பி வைப்பேன். 4 பேருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் அவமானப்படுத்துவேன். நிமிர்ந்து உட்கார்ந்த ரோஜா இன்னும் நேராக உட்கார்ந்து கொண்டாள். ஆனால் எனக்கு அந்த எண்ணம் கிடையாதென்று முன்னாடியே சொல்லிவிடுகிறேன். யாருக்கும் தெரியாமல் உங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள நான் தயார். பற்களால் கீழ் உதட்டை அழுத்தி இருந்த ரோஜா துடுக்காக பதில் அளித்தாள். அனந்தும் நானும் உயிர் நண்பர்கள். உங்கள் மிரட்டல்களுக்கு நான் அரண்டு போக மாட்டேன். கடவுளால் கூட எங்கள் நட்பை முறிக்க முடியாது. உங்க இஷ்டம் போல நீங்கள் செய்து கொள்ளலாம். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல் நல்லது இல்லை, எச்சரிப்பது போல் சொன்னான். ஒரு ஆண் என்ற அகம்பாவத்தில் வாய்க்கு வந்தபடி பேசுவது உங்களுக்கும் நல்லது இல்லை. வேகமாய் வந்தது பதில். விஜய் எழுந்து சரியாய் நின்று கொண்டு பொறுமையை கடைபிடித்தவனாய் சொன்னான். அன்று தொலைவில் இருந்து பார்த்தபோது அழகாய் இருப்பதோடு கொஞ்சமாவது மூளை உள்ளவளாக இருப்பாய் என்று எதிர்பார்த்தேன். அதனால் தான் மதிப்பளித்து இவ்வளவு தூரம் உன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்த வந்தேன். ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு துணிச்சல், சாகசம் என்றைக்கும் உதவாது. விவேகமும் இங்கித ஞானமும் இல்லாவிட்டால் என்றைக்காவது நூல் அருந்த காற்றாடியாய் திசை மாறி தரையில் விழப்போவது நிச்சயம். அனந்துக்கு மனைவியாய் வரப்போகிறவளுக்கு பணிவு முக்கிய லட்சணமாய் இருக்கணும். குடும்ப பாரம்பரியம் நல்லதாய் இருக்க வேண்டும். அவனிடம் மதிப்பும் மரியாதையும் உள்ளவளாய் இருக்க வேண்டுமே தவிர அவனுடைய சொத்தின் மீது மோகம் இருக்கக்கூடாது. இந்த குணங்கள் எல்லாம் உங்களிடம் இருக்கோ இல்லையோ நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். தனக்கு வேண்டிய மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று அனந்த் முடிவு செய்து கொள்வான். உங்க முடிவுக்கு கீழ்ப்படியணும் என்ற கட்டாயம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு விருப்பம் இல்லாத திருமணத்தை செய்துக்க சொல்லி வற்புறுத்தும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. அவங்க அம்மா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது அவன் சொத்தின் மீதுதானே தவிர அவன் மீது இல்லை என்ற விஷயத்தை நீங்க எவ்வளவு சீக்கிரமாய் புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லது. விஜய் ஒரு கணம் பேச்சிழந்தவன் போல் கல்லாய் சமைந்து விட்டான். தான் எவ்வளவு உறுதியாய் தன் அபிப்பிராயத்தை சொன்னானோ அதற்கு 2 மடங்கு திடமாய் தன் முடிவை தெரிவித்து விட்டாள் ரோஜா. அறையில் சற்று நேரம் கனத்த மௌனம் நிலவியது. கடைசியில் விஜய் கருப்பு கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டே சொன்னான். சரி, உங்களுக்கு நல்ல விதமாய் சொல்லலாம் என்று வந்தேன். அனந்தின் சொத்து மீது கண் வைத்திருக்கும் உங்களுக்கு எனது அறிவுரைகள் மூளையில் ஏறாமல் இருப்பதில் வியப்பேதும் இல்லை. உங்களுக்கு எப்படி பாடம் கற்பிக்கணுமோ, அனந்தை உங்க கையில் இருந்து எப்படி விடுவிக்கணுமோ இது தெரியாத முட்டாள் இல்லை நான். வரேன். விஷ் யூ குட் லக் என்றாள் ரோஜா. போன விஜய் சாட்டையடிப்பட்டவன் போல சரையில் என்று திரும்பி பார்த்தான். ரோஜா அழுத்தமாய் திடமாய் சொன்னாள். எல்லையில்லாத உங்க அதிகாரத்திலிருந்து அனந்தை எப்படி தப்பிக்க வைப்பது என்று எனக்கு தெரியும்.
விஜய் கண்களில் தென்பட்ட சிவப்பையும் இறுகிய தாடை எலும்பின் அசைவையும் கவனித்த ரோஜா கட்டுப்படுத்த முடியாத அளவு சினம் அவனுக்கு ஏற்பட்டதை உணர்ந்து கொண்டாள். அவனுடைய வலது கை அசைய போனதை பார்த்தால் தன் மீது பாய்வானோ என்று பயந்தாள். ஆனால் ஒரே நிமிஷம்தான் விஜய் முகத்தில் கோபம் மின்னல் போல் மாயமாகிவிட்டது. அழகிய பல்வரிசை புன்னகையில் பளபளக்க சிரித்து கொண்டே வேடிக்கையாய் சொல்வது போல் சொன்னான். குட், உங்களை இந்த ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. சொல்ல மறந்து விட்டேன். அனந்த் இப்போ வரமாட்டான். நீங்க வீட்டுக்கு போகலாம். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் என்றவன் பதிலுக்காக காத்திராமல் சரையில் என்று திரும்பி போய்விட்டான். ஸ்பிரிங் டோர் ரொம்ப நேரத்துக்கு ஊசலாடி கொண்டிருந்தது. ரோஜா நிம்மதியாக மூச்சை இழுத்து கொண்டாள். என்ன மனிதன்! நியாய அநியாய பாகுபாடு இல்லாமல், புதிதாக சந்திக்கிறோம் என்ற தயக்கமும் இல்லாமல் இப்படி சண்டை போடுகிறானே. யமன் கம்சன் என்று அனந்த் மொழிந்தவற்றை உண்மையாக்கும் விதமாய் அப்படியே இருந்தான். ரோஜாவுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது. அவன் முன்னால் கடைபிடித்திருந்த தைரியமும் சக்தியும் அவளை விட்டு போய்விட்டன. நெற்றி பொட்டை அழுத்திவிட்டு கொண்டே யோசனையில் ஆழ்ந்தாள். பேரர் பில்லை ரோஜா அருகில் வைத்துவிட்டு சென்றான். பில்லை பார்த்ததும் ரோஜா அதிர்ந்து விட்டாள். இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்று மீண்டும் இயங்கியது. அனந்த் வரமாட்டான். நீங்க போகலாம். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். விஜயின் குரல் எக்காலமாய் எதிரொலித்தது. ரோஜாவுக்கு வியர்த்து கொட்டியது. என்ன செய்வது என்று புரியவில்லை. தன்னிடம் பணம் இருக்காது என்று தெரிந்தும் அனந்த் ஏன் இப்படி செய்தான்? இது அனந்தின் வேலை இல்லை. அந்த விஜய், அந்த ராட்சசன், அவன்தான் வேண்டுமென்றே இப்படி செய்திருக்கிறான். வேலை மெனக்கிட்டு வந்து அவமானப்படுத்தியது போதாது என்று இந்த ஹோட்டலில் அவமானப்படட்டுமே என்று இப்படி விட்டுவிட்டு போய்விட்டான். ரோஜாவுக்கு அழுகை வரும் போல் இருந்தது. அவளிடம் விலை உயர்ந்த பொருள் ஏதும் இல்லை அடமானம் வைக்க. இதயம் தடக் தடக் என்று வேகமாய் துடிக்க நெற்றியில் பொடித்திருந்த வியர்வையை துடைத்து கொண்டாள். புயல் காற்றில் சிக்கிய சருகாய் மனம் படபடத்தது. விதவிதமாய் ஆர்டர் செய்து வயிறார சாப்பிட்டுவிட்டு கூட வந்தவன் பில் கொடுக்காமல் போய்விட்டான் என்றும் தன்னிடம் பணம் இல்லை என்றும் சொன்னால் சிரிக்க மாட்டார்களா? நான் நினைத்தால் ஏதோ ஒரு கேஸில் சிக்க வைத்து உள்ளே தள்ளிவிடுவேன், அவமானப்பட வைப்பேன் என்று விஜய் சொன்ன வார்த்தைகள் காதுகளில் மறுமுறை ஒலித்தன. அவளுடைய முகம் களை இழந்தது. அந்த எண்ணமே நினைவு தப்பிப்போகும் அளவுக்கு சோர்வை ஏற்படுத்தியது. இப்படியே ஜெயிலுக்கு போக வேண்டி வருமோ? ரோஜாவுக்கு அந்த கணம் விஜய் கண்ணில் தென்பட்டால், அவன் முகத்தை நகத்தால் பிராண்டனும் என்ற அளவுக்கு கோபமும் ஆவேசமும் ஏற்பட்டது. இல்லை, விஜய் நினைத்தது போல் நடக்கக்கூடாது. எப்படியாவது தான் இந்த இடத்திலிருந்து மரியாதையாய் வெளியேறணும். ரோஜா அங்கிருந்து வெளியேறும் வழியை யோசித்து கொண்டிருந்தாள். இதற்குள் யாரோ ரூமிற்குள் எட்டி பார்த்து உள்ளே ஒரு பெண் இருப்பதை கவனித்து திரும்பி போய் கொண்டிருந்தார்கள். கடவுளை பார்த்த மகிழ்ச்சி ஏற்பட ரோஜா தன்னையும் மறந்தவளாய் அஞ்சி என்று கத்திவிட்டாள். ஆஞ்சநேயிலோ திரும்பி பார்த்தான். அஞ்சி, இங்க வாய. ரோஜா மறுபடியும் அழைத்தாள். ஆஞ்சநேயிலோ நம்ப முடியாதவன் போல வியப்புடன் பார்த்தான். தன்னைத்தானா ரோஜா இவ்வளவு இனிமையாய் அழைத்தாள்? அவன் கை கால்கள் இயங்க மறுத்தன. உன்னைத்தான் கூப்பிட்டாள். ஆஞ்சநேயிலோ கனவில் நடப்பவன் போல அருகில் வந்தான். உட்காரு, பரவாயில்ல, நான் தனியாத்தான் வந்தேன். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கில்லையா? அஞ்சி ரோஜாவுக்கு எதிரில் அமர்ந்து கொண்டான். பேரர் வந்ததும் ரோஜா தானே ஆர்டர் கொடுத்தாள். ஆஞ்சநேயிலோவுக்கு நடப்பது கனவா நினைவா என்று புரியவில்லை. பேரர் கொண்டு வந்ததை அவன் சாப்பிடும்போது ரோஜா ரொம்ப அன்பாய் அக்கறையுடன் போன வாரம் கருங்குரங்கினால் அவனுக்கு ஏற்பட்ட காயங்கள் எப்படி இருக்கு என்று குசலம் விசாரித்தாள். பில்லை மொத்தமாக சேர்த்து தர சொல்லி பேரரிடம் சொன்னாள். பேரர் பில்லை கொண்டு வந்து ரோஜா அருகில் வைத்தான். இருங்க, நான் கொடுக்கிறேன், மரியாதைக்காக சொன்னான் அஞ்சி. ஆஹா, நானே தருகிறேன், ரோஜா அழுத்தி சொல்வது போல வினவினாள்.
நீங்க தடுக்காதீங்க, நான் தர்றேன். அஞ்சி சற்று துணிந்து உரிமையாய் ரோஜா கையில் இருந்த பில்லை பிடுங்கிக் கொண்டான். ரோஜா விருப்பம் இல்லாதவள் போல பாவனை செய்து விட்டு கொடுத்தாள். பில்லை பார்த்ததும் ஆஞ்சநேயலுவுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது. பில்லையும் ரோஜாவையும் சந்தேகமாய் பார்த்தான். பேரர் அங்கேயே நின்றிருந்தான். ரோஜா எழுந்து கொண்டே, சரி, நீ கொடுத்து விட்டு வா, அதற்குள் ஒரு சிநேகிதிக்கு போன் செய்துவிட்டு வந்து விடுறேன் என்றவள் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியேறினாள். அறையை விட்டு வெளியே வந்த ரோஜா கிடுகிடுவென்று யாரோ துரத்தி வருவது போல் வேகமாய் ஹோட்டலை விட்டு வெளியே வந்து தூக்கு தண்டனையில் இருந்து தப்பிய கைதியைப் போல் நிம்மதியாக மூச்சை உள்ளே எடுத்தாள். மறுநாள் காலையிலேயே வந்து விட்டான் அனந்த். அர்ச்சனை கூடையுடன் கோவிலுக்கு போய்க் கொண்டிருந்த சுந்தரி தெருமுனையில் அவனுக்கு எதிரே வந்தாள். அதனால் நேராக வீட்டுக்கு வந்து வராண்டாவில் நின்று, ரோஜா, ரோஜா என்று குரல் கொடுத்தான். ரோஜா சமையல் அறையில் இருந்தாள். ரோஜா, வாசல்ல யாரோ கூப்பிடுறாங்க. குளிக்க போன சாவித்ரி மகளுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு கொல்லைப்புறம் சென்று விட்டாள். யாரு? வெளியே வந்த ரோஜா அனந்தை பார்த்ததும் எரிந்து விழுந்தாள். நீயா? போதும்பா, போதும். உனக்கும் நீ இருக்கும் திசைக்கும் ஒரு நமஸ்காரம். கோபமாய் மொழிந்தாள் ரோஜா. ரோஜா, இவ்வளவு கோபம் எதுக்கு? பேசுறது நீதானா? விசனப்பட்டு கொண்டே கேட்டான் அனந்த். ஆமாம், நானே தான். என்ன நடந்தது? என்ன நடந்ததா? இன்னும் வெட்கம் இல்லாமல் கேட்க வந்திருக்கையா? உங்க விஜய் சொல்லவில்லையா? விஜய் எனக்கு ஒன்றும் சொல்லலையே. எதுக்கு சொல்வான்? அடடா, என்னை கொல்லாதே ரோஜா, சட்டுன்னு சொல்லு, என்ன நடந்தது? நேற்று என்னை தனியா அந்த ஹோட்டலில் விட்டுட்டு போன பிறகு என்ன நடந்திருக்கும் என்று உன்னால் யூகித்து கொள்ள முடியவில்லையா? ரோஜா, ப்ளீஸ், உடனே இங்கிருந்து போய்விடு. எங்க மாமி பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது. அவங்க இப்ப எங்க வரப்போறாங்க? இப்பத்தானே கோவிலுக்கு போகிறாள். வழியில் பார்த்தேன். இன்னைக்கு சனிக்கிழமை. பெருமாள் கோவிலில் அந்த கியூவில் நின்று சாமி தரிசனம் முடிந்து வருவதற்குள் நாம் 3வது உலக யுத்தத்தை பற்றி பேசி முடித்து விடலாம். சொல்லு ரோஜா, என்ன நடந்தது? விஜய் ஏதாவது மரியாதை குறைவாய் நடந்து கொண்டானா? அப்படி ஏதாவது நடந்திருந்தால் நல்லா புத்தி சொல்லி அனுப்பி இருப்பேன். பின்ன என்னதான் நடந்தது? அனந்த் சோர்வடைந்தவனாய் அங்கிருந்த பெஞ்சியில் சரிந்து உட்கார்ந்தான். ரோஜாவின் கோபம் இன்னும் தணியவில்லை. உனக்குத்தான் சொல்றேன், போன்னு துரத்தினா உட்கார்ந்துக்கிறையே. நீ விஷயம் என்னன்னு சொல்லும் வரை நான் போக மாட்டேன். சட்டுன்னு சொல்லு ரோஜா, கெஞ்சுவது போல கேட்டான் அனந்த். நேற்று 10 நிமிஷத்திலே திரும்பி வர்றேன்னு சொன்னவன் மறுபடியும் ஏன் வரலை? அதுதானே நான் சொல்ல வந்தது. என்னுடைய பழைய நண்பன் சந்திரன் இங்கு வந்திருக்கிறான். அவன் இருப்பது டில்லியில். சொந்த ஊருக்கு போய் திரும்பும்போது சென்னைக்கு வந்திருக்கிறான். சமீபத்தில்தான் அவனுடைய திருமணம் நடந்தது. கல்யாணத்துக்கு என்னால் போக முடியவில்லை. அவனுடைய மனைவி தன் அக்கா வீட்டில் இதே ஊரில் தங்கியிருக்கிறாளாம். அவன் என்னை பார்க்க எங்க வீட்டுக்கு போன போது விஜய்க்கு நான் எங்கே இருப்பேன் என்று தெரியவில்லை. டைப்பிஸ்ட் கோபால் நேற்று போனில் அப்சரா ஹோட்டலுக்கு டேபிள் ரிசர்வ் செய்யும் போது பக்கத்தில் இருந்தேன். ஒருவேளை ஹோட்டல் அப்சராவில் இருக்கலாம் என்று சொன்னானாம். விஜயும் சந்திரனும் விஜயோட ஸ்கூட்டரில் இங்க வந்திருக்காங்க. என்னை பார்த்ததும் சந்திரன் பிடித்து கொண்டு விட்டான். விடவே இல்லை. தன் மனைவி இருக்கும் இடம் அருகிலேயே இருப்பதாகவும் என்னை உடனே அழைத்து போய் அவளுக்கு அறிமுகப்படுத்த போவதாய் பிடிவாதமும் பிடித்தான். ஒரு தடவை உள்ளே போய் சொல்லிவிட்டு வருவதாக நான் சொன்னபோது அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. விஜயிடம், நீங்க உள்ள போய் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் என்று வேண்டுகோள் விடுத்தான். விஜயும், போயிட்டு வா அனந்த், அந்த பெண்ணிடம் நான் சொல்லிக்கிறேன். வேணும்னா நீ மறுபடியும் வரும் வரை நான் இங்கேயே இருக்கேன் என்றான். எனக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்கலை. நான் விஜய் பக்கம் சந்தேகமாய் பார்த்தபோது, எனக்கு தெரியும் அனந்த், மரியாதை குறைவாய் நடந்துக்க மாட்டேன், போய் வா என்று தைரியம் சொன்ன பிறகுதான் நான் போனேன். சந்திரனிடமிருந்து விடுபட்டு நான் திரும்பி வந்தபோது ஹோட்டலில் நீயும் இல்லை, விஜயும் இல்லை. ரோஜா கவனமாய் அனந்த் சொன்ன விளக்கத்தை கேட்டாள். பிறகு தனக்கும் விஜய்க்கும் இடையே நடந்த உரையாடலை சுருக்கமாக சொன்னாள்.
பில் கொடுப்பதில் தனக்கு ஏற்பட்ட சங்கடம், ஆஞ்சநேயிலு வந்து உதவி செய்தது எல்லாம் சொன்னாள். அனந்த் மூக்கு கண்ணாடியை எடுத்து துடைத்து கொண்டே சொன்னான். ரோஜா, யார் மூலமாய் நேர்ந்தாலும் எப்படி நேர்ந்தாலும் உனக்கு ஏற்பட்ட சங்கடத்துக்கு நான் தான் பொறுப்பாளி. என்னை மன்னித்து விடு. இன்னைக்கு காலையிலேயே ஆஞ்சநேயிலுவுக்கு பணம் கொடுத்து விட்டேன். அது வேறு விஷயம். நான் அந்த பணத்தை அவனிடம் கொடுக்கும்போது அவங்க பாட்டிக்கு ஒரே சந்தேகம். எப்ப வாங்கின, எதுக்காக வாங்கினேன்னு 1000 கேள்விகளை கேட்டு என் உயிரை எடுத்து விட்டாள். அம்மாடியோ, அந்த ஹோட்டல்ல நேற்று எவ்வளவு பெரிய அவமானத்திலிருந்து தப்பிச்சேன் நான். சொல்லும் போதே ரோஜாவின் உடல் சிலிர்த்தது. ரோஜா, இதற்கெல்லாம் காரணம் எங்க விஜய்தானே. இன்னும் சந்தேகமா என்பது போல பார்த்தாள். விஜயை பழி வாங்கணும்னு உண்மையிலேயே உனக்கு எண்ணம் இருக்கா? இருக்கு. அப்படின்னா எந்த தயக்கமும் இல்லாமல் என்னை கல்யாணம் செய்து கொள். ரோஜா அதிர்ந்து போனவளாய் பார்த்தாள். உண்மைதான் ரோஜா, மனப்பூர்வமாய் சொல்கிறேன். அனந்த் உணர்ச்சி வசப்பட்டிருப்பதையும் அவன் கண்கள் புதிய ஒளியுடன் மின்னுவதையும் கவனித்த ரோஜா ரொம்ப நிதானமாய் மென்மையான குரலில் சொன்னாள். வேண்டாம் அனந்த், எனக்கு அவமானம் நேர்ந்து விட்டது என்ற வேதனையில் நீ அளவுக்கு மீறி யோசிக்கிறாய். ஆவேசத்தில் பேசுகிறாயே தவிர வேறொன்றும் இல்லை. பரவாயில்லை, இப்படி அவமானங்களை சகிச்சுக்கிறது எனக்கு பழக்கம்தான். நீ வேதனைப்பட தேவையில்லை. விஜய் எப்படி நடந்து கொண்டாலும் நம் நட்புக்கு எந்த இடையூறும் வராது. கடவுளால் கூட நம் நட்பை பிரிக்க முடியாது என்பது என் நம்பிக்கை. இல்லை ரோஜா, நான் மனப்பூர்வமாய்த்தான் சொல்றேன். என் மனதில் ரொம்ப நாளாயிருந்த இந்த எண்ணத்தை உன்னிடம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு இத்தனை நாள் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ சொல்லிவிட்டேன். உன் சாதகமான பதிலுக்காக வாழ்நாள் முழுவதும் காத்திருப்பேன். ரோஜா, என் படிப்பை பற்றி உனக்கு தெரியும். ஒரு தடவை என்னோடு நீ வந்தால் எங்க வக்கீலிடம் அழைத்து போய் என் சொத்து நிலவரம் என்னான்னு உனக்கு புரிய வைப்பேன். இனி என்னை பற்றி என்றால் உனக்கு தெரிந்த அளவுக்கு வேறு யாருக்கும் தெரியாது என்று நினைக்கிறேன். என்ன பதில் சொல்வது என்று ரோஜாவுக்கு புரியவில்லை. குளித்துவிட்டு உள்ளே வந்த சாவித்ரி, வந்தது யாரு ரோஜா என்றாள். அனந்த் வந்திருக்கான் அம்மா என்றாள் ரோஜா. அனந்த் எழுந்து கொண்டான். நான் போயிட்டு வரேன் ரோஜா. இப்போ நான் சொன்ன விஷயத்தை பற்றி நீ நிதானமாக யோசி. நம் இருவருடைய எதிர்காலமும் இதில் அடங்கி இருக்கு. நீ சொல்ல போகும் பதில்தான் என் வாழ்க்கை பாதையை நிச்சயிக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. வரட்டுமா? போக போனவன் சற்று நின்று தயங்கினாற் போல பின்னால் திரும்பி பார்த்தான். ரோஜா, ஒரு கால் உனக்கு சம்மதம் இல்லை என்றால் நம் நட்பை கடவுளால் கூட பிரிக்க முடியாதுன்னு சற்று முன் நீ சொன்னதை பசுமையாய் நினைவில் வைத்திருப்பேன். சரிதானே? சரி என்பது போல தலையசைத்தாள் ரோஜா. அனந்த் கிளம்பி போய்விட்டான். ரோஜா தன்னையே மறந்து போனவளாய் ரொம்ப நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். தான் அனந்தை திருமணம் செய்து கொள்வதா? ஒரு நாள் கூட ரோஜாவுக்கு அந்த எண்ணமே வந்ததில்லை. அனந்த் தன்னை இந்த கோணத்தில் பார்ப்பதாக தெரிந்தபோது ரோஜாவுக்கு என்னவோ போலாகிவிட்டது. வீட்டை விட்டு வெளியே வந்த அனந்தின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பிவிட்டது. ரொம்ப நாளாக தனக்குள் புதைத்து வைத்திருந்த எண்ணத்தை வெளியிட்டதில் மனம் லேசாகிவிட்டிருந்தது. அவனுக்கு ரோஜாவின் பலவீனம் புரிந்துவிட்டது. தன்னால் விஜயின் அதிகாரத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றும் அவனுடைய ஆளுமையின் கீழ் தவித்து கொண்டிருப்பதாக நடித்தால் போதும், ரோஜா அனுதாபப்பட்டு தன் பக்கம் வந்து விடுவாள். அனந்த் இந்த ஆதாரத்தை பற்றி கொண்டான். ரோஜாவை அடைய வேண்டுமென்றால் இதுதான் தனக்கு இருக்கும் ஒரே வழி. விஜய் ஆபீஸ் அறையில் உட்கார்ந்து மறுநாள் வாதிக்க வேண்டிய கேஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான பாயிண்ட்ஸுகளை நோட் செய்து கொண்டிருந்தான். அந்த கேஸ் ரொம்ப சிக்கல் நிறைந்ததாயிருந்தது. மறுபக்கத்தில் இருந்த லாயர் ரொம்ப பெயர் பெற்றவர். இதில் ஜெயித்தால் பெயர் பெற்ற லாயரை தோற்கடித்த புகழ் கிடைக்கும். விஜய் மனதை ஒருமுகப்படுத்தி கேஸை படித்து கொண்டிருந்தான். வாசற்கதவு அருகில் சப்தம் கேட்டது. விஜய் திரும்பி பார்க்கவில்லை. காலடி சப்தத்தில் இருந்து வந்தது அனந்த் என்று தெரிந்துதான் இருந்தது. வெறுமே சாத்தியிருந்த கதவுகள் படார் என்று
சத்தத்துடன் திறந்து கொண்டன. விஜய், உரத்த குரலில் அழைத்தான் அனந்த். எஸ். ஒரு தடவை அந்த ஃபைலில் இருந்து திரும்பி இந்த பக்கம் பாரு. உன்னை ஒரு கேள்வி கேட்கணும். கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல்லு. ஆனந்த் சொல்லவில்லை. விஜய் ஃபைலை பார்த்து கொண்டே சுழலும் நாற்காலியில் கிர்ரென்று சுழன்று வாசலுக்கு நேராக திரும்பினான். எஸ். சட்டென்று சொல்லு என்பது போல தொனித்தது அவன் குரல். நேற்று என்னிடம் அத்தனை சொன்ன நீ இப்படி ரோஜாவை அவமானப்படுத்தியது ஏன்? விஜய் தலை உயர்த்தி பார்த்தான். உனக்கு வெட்கமா இல்லை? ரோஷத்துடன் கேட்டான் அனந்த். விஜயின் புருவங்கள் மேலே எழும்பின. ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் அப்படி நடந்து கொள்வாயா? நான் என்ன செய்து விட்டேன்? ரோஜாவை அந்த ஹோட்டலுக்கு நான் தான் அழைச்சிட்டு போனேன்னு உனக்கு தெரியும். என்னை வலுக்கட்டாயமாய் வெளியில் அனுப்பி வச்ச உனக்கு என் சார்பில் பில்லை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இல்லையா? முன்பின் தெரியாத இடத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் என்று நினைத்தாய்? என்ன நடந்தது? ஒரு நிமிஷம் கையில் இருந்த ஃபைலை மறந்துவிட்டு ஆர்வமாய் லேசாக கவலை கலந்த குரலில் கேட்டான் விஜய். கடவுள் அருளால் ஒன்றும் நடக்கவில்லை. ஏதாவது ஆகியிருந்தால்? ஒன்றும் ஆகலை இல்லையா? உன் சரோஜா ரொம்ப புத்திசாலின்னு நான் தான் ஒப்புக்கொண்டு விட்டேனே, அலட்சியமாக சொன்னான் விஜய். அவன் முகத்தில் ஏமாற்றத்தின் சாயல் தெளிவாக தெரிந்தது. நீ இவ்வளவு கட்சி கட்டி அவமானப்படுத்த நினைத்த அந்த பெண் ஒரு நாள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவாள் என்ற விஷயத்தை மறந்து விடாதே. நான் ஒருத்தன் இந்த வீட்டில் இருக்கும் வரை அது நடக்காது. நீயேதான் பார்க்க போகிறாய், சவால் விடுவது போல சொன்னான் அனந்த். பார்க்கலாம். விஜய் கிர்ரென்று சுழன்று மறுபடியும் மேஜை பக்கம் திரும்பினான். சாரி டு டிஸ்டர்ப் யூ. பெயருக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அனந்த் போய்விட்டான். ரோஜாவுக்கு அன்று தபாலில் அனாமதேய கடிதம் ஒன்று வந்தது. அதில் இன்னாருக்கு என்றோ கீழே கையெழுத்தோ எதுவும் இல்லை. என்னை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு மசூதி பக்கத்து பார்க்கில் வந்து சந்திக்கவும். கீழே கையெழுத்து போட வேண்டிய இடத்தில் பிறை சந்திரன் படம் வரையப்பட்டிருந்தது. அந்த கையெழுத்தை அடையாளம் கண்டு கொண்ட ரோஜா வியாழன் அன்று 5 மணிக்கு கிளம்பினாள். இப்போ எங்க கிளம்பிட்ட என்று சாவித்திரி கேட்டாள். வேற எங்க? இருக்கானே அந்த தர்ம பிரபு. நடு அறையில் வாசற்படி அருகில் உட்கார்ந்து அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்த சுந்தரி எக்காலமாய் சொன்னாள். அனந்தை குறிப்பிட்டுத்தான் மாமி எப்படி சொன்னாள் என்று புரிந்தாலும் மனதில் ஏற்பட்ட கோபத்தை அடக்கி ரோஜா மௌனமாக இருந்தாள். சீக்கிரமாகவே வந்து விடுவேன் அம்மா என்றாள் ரோஜா. சாவித்திரி சுவர் பக்கம் திரும்பி படுத்து கொண்டாள். பதில் அளிக்கவில்லை. எப்போ வேணும்னாலும் வாயேன். சாப்பிட வருவியோ மாட்டையோ சொல்லிட்டு போ. வடிச்சு கொட்டுறதுக்கு இங்க அரிசி கொட்டி கிடக்கல. வரேன்னு சொன்னா உலையில அரிசி சேர்த்து போடுவேன் என்றாள் சுந்தரி. வந்து விடுவேன் மாமி. ரோஜா கிளம்ப முற்பட்டாள். அடியாத்தி, வயசு வந்த பெண் இப்படி ஊரை சுத்தினா இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகுமா? முகவாயை தோள்பட்டையில் இடித்து கொண்டாள் சுந்தரி. வெளியே போன ரோஜா திரும்பி வந்து அமைதியான குரலில், போகட்டும் மாமி. இப்ப நீங்க யாரும் எனக்கு கல்யாணம் செய்து வைக்க தயாராக இல்லையே. நான் இப்படி ஊரை சுற்றுவதால் நின்று போன வரன் ஏதும் இல்லை. நீங்க எனக்காக ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்த அன்னைக்கு நீங்க சொன்னபடியே எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். இவ முன்னாடி வாய திறக்க முடியாது. சூடு போட்ட மாதிரி எப்படி பேசுறா. வர வர அவளுக்கு வாய் ரொம்பத்தான் நீண்டு விட்டது என்று ரோஜா சென்ற திசையையே பார்த்து கொண்டு எரிந்து விழுந்தாள் சுந்தரி. மசூதி பக்கத்தில் இருந்த குழந்தைகள் பூங்கா ரோஜா வீட்டில் இருந்து ரொம்ப தொலைவில் இருந்தது. ரோஜா அங்கு போகும்போது வெயில் நன்றாக தாழ்ந்து விட்டது. பூங்காவில் குழந்தைகளின் கூட்டம் அதிகமாயிருந்தது. சறுக்கு மரத்தில் சறுக்கும் குழந்தைகள், ஊஞ்சலில் விளையாடும் குழந்தைகள் என பார்க் ரொம்ப ஆரவாரமாய் சந்தடியாய் இருந்தது. குழந்தைகளுடன் வந்த பெரியவர்கள் புல்வெளியில் உட்கார்ந்து கொண்டு குழந்தைகளின் விளையாட்டை ரசித்து கொண்டிருந்தார்கள். பார்க்கின் நடுவில் வளர்க்கப்பட்ட பூஞ்செடிகளில் பூக்கள் மலர்ந்திருந்தன.
ரோஜாவுக்கு அந்த பூக்களும் குழந்தைகளும் ஒரே இனம் போல தோன்றியது. கள்ளங்கபடம் இல்லாமல் சிரித்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்து வெகுளியாய் அப்பாவியாய். குழந்தை பருவத்தில் மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருக்கிறான். அந்த பருவம் தாண்டியதும் மனதில் அதிருப்தி, போட்டி, பொறாமை குடிகொண்டு விடுமோ? சில பேரால் மட்டும் எத்தனை வயது வந்தாலும் மனதளவில் குழந்தைகளாய் நிர்மலமாய் எப்படி இருக்க முடிகிறது? ரோஜா என்று பின்னால் இருந்து குரல் கேட்டதும் அதிர்ந்துவிட்ட ரோஜா திரும்பி பார்த்தாள். எதிரே முஸ்லிம்கள் அணியும் உடைகளுடன் தலையில் குல்லாய் கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி அணிந்த இளைஞன் ஒருவன் நின்றிருந்தான். என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் தான் செந்து. அந்த குரல், பொன்முறுவல் எல்லாம் சந்திரன்தான். ஆனால் ரோஜாவாலேயே அடையாளம் காண முடியாத அளவுக்கு வித்தியாசமாயிருந்தது அவனது தோற்றம். அப்படி ஓரமாக உட்காரலாம் வா என்று சந்திரன் நடந்தான். ரோஜா பின் தொடர்ந்தாள். ஜன நடமாட்டம் அதிகமாயில்லாத இடமாக பார்த்து இருவரும் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டார்கள். எத்தனை நாள் இந்த அஞ்ஞாத வாசம் என்றாள் ரோஜா. உயிரோட இருக்கிற வரைக்கும் சிரித்தான் சந்திரன். சிரிப்பா இருக்கா உனக்கு? சிரிச்சுக்கிட்டே வாழ கத்துக்கிட்டு இருக்க ரோஜா. ஆமாம், நீ சிரிக்கிறாய், என்னையும் அம்மாவையும் அழ வைத்து. அப்படித்தானே? சந்திரனின் முகத்தில் சிரிப்பு மறைந்தது. வேண்டிக் கொள்வது போல் சொன்னான். இருக்கிற இந்த கொஞ்ச நேரமும் என்னோட சண்டை போடாத ரோஜா. என் மனதை நோகடிக்காத. ரோஜாவின் மனம் இளகிவிட்டது. இப்போ நீ எங்க தங்கி இருக்க? சொல்லக்கூடாது, அதெல்லாம் டாப் சீக்ரெட். என்னிடம் கூட சொல்லக்கூடாதா? எங்களுக்குள் நாங்களே சத்தம் போட்டு சொல்லக்கூடாது, அவ்வளவு ரகசியம். இருவருக்கிடையே மௌனம் நிலவியது. அந்த நிசப்தத்தை சிதறடித்தவாறே கேட்டாள் ரோஜா. அம்மா உன்னை பார்க்க எப்படி தவிக்கிறாள் தெரியுமா? அடுத்த தடவை அம்மாவையும் உன்னோட அழிச்சுக்கிட்டு வா. நீ ஒரு தடவை வீட்டுக்கு வந்தால் என்னவாகும்? முடியாது ரோஜா, என்னால வர முடியாது. நான் வீட்டுக்கு வரணும்னா நீங்க அந்த வீட்டை மாத்தணும். நான் சொல்ற இடத்தில் குடியேறணும். ரோஜா பயந்து விட்டவளாய் தம்பியின் கையை பற்றி கொண்டு சொன்னாள். செந்து, உன் பேச்சை கேட்கும்போது எனக்கு பயமாக இருக்கு. நீ ஏதோ தவறான வழியில் போய் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. என் பேச்சை கேளு, போலீசாரிடம் சரணடைந்து விடு. அது கனவிலும் நடக்காத காரியம். துரதிர்ஷ்டசாலிகளுக்கு எங்கே இருந்தாலும் வாழ்க்கை ஒன்றுதான் ரோஜா. துணிச்சலும் தைரியமும் இருக்கணுமே தவிர இந்த உலகில் மனிதன் போகக்கூடாத வழி என்று எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு தடவை திருடன் முத்திரை குத்திவிட்ட பிறகு மறுபடியும் சமுதாயத்தில் வாழ்வதும் அந்த கரையை போக்கிக் கொள்வதும் நடவாத காரியம். இந்த மனிதர்களுக்கு அவமானப்படுத்த தெரியும் அளவுக்கு மன்னித்து ஏற்றுக்கொள்ள தெரியாது. மற்றவர்களுடன் நமக்கென்ன வேலை? நீ, அம்மா, நான் மூவரும் சேர்ந்து வாழ்வோம். எப்படி? பசி பட்டினியுடனா? கடன்கள் உடனா? வேண்டாம், எனக்கு அங்கே நல்லாத்தான் இருக்கு. நான் கஷ்டப்பட்டாலும் உங்களை சுகமாக வைத்துக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. ரோஜா பெருமூச்செறிந்தாள். சந்திரனை பார்த்ததில் அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. அவன் மாறிவிட்டான். தன்னிடமிருந்து ரொம்ப தூரம் விலகி சென்று விட்டான். இனிமேல் இருவரும் அக்கா தம்பியாய் சேர்ந்து சிரித்து வாழும் பாக்கியம் தமக்கு கிடையாதோ என்ற பயம் அவளை பற்றி கொண்டது. சந்திரன் சட்டை பையில் இருந்து பணம் எடுத்து ரோஜாவிடம் கொடுத்து கொண்டே, இந்த பணத்தை வாங்கிக்கொள். அம்மாவுக்கு வேண்டியதை வாங்கித்தா. உனக்கு தேவையானதை வாங்கிக்கொள். ரோஜா, இனி அம்மாவுக்கு மகளானாலும் மகனானாலும் எல்லாம் நீதான். ரோஜாவின் கண்களில் நீர் திரையிட்டது. பணத்தை கொடுக்க போன செந்துவின் கையை வேகமாய் தட்டிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டு தொலைவில் பார்க்க தொடங்கினாள். ரோஜா, இருக்கிற கொஞ்ச நேரமும் என்னோட சண்டை போடாதேன்னு இப்பத்தானே சொன்ன. முதலில் அந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லு. எப்படி வந்ததாவது? நான் கஷ்டப்பட்டு சுயமாய் சம்பாதித்தது. இரவு பகல் என்று பாராமல் துணிந்து செயல்பட்டு உழைத்ததற்கு எனக்கு கிடைத்த சம்பளம். உழைப்பு, ரொம்ப உழைத்து விட்டாய் பாவம். இப்படி சொல்ல உனக்கு வெட்கமா இல்லை? ஒருத்தரை கொள்ளையடிக்கும் உழைப்பு தானே உன்னோடது. இந்த பணம் யாருடைய வயிற்றெரிச்சலோ, யாருடைய கண்ணீரோ? ரோஜா, சிரமப்படு. உனக்காக, உன் சுகத்துக்காக எவ்வளவு வேணும்னாலும் சிரமப்படு.
அம்மாவுக்கும் எனக்கும் இந்த பணத்தில் ஒரு பைசா கூட வேண்டாம். இப்படி மற்றவர்களின் வயிறு எரிய வாழ்வதை விட பட்டினி கிடந்து உயிரை விடுவதே மேல். ரோஜா ப்ளீஸ். செந்து ரோஜாவின் கையை பற்றி கொண்டான். வேகமாய் கையை விடுவித்து கொண்டவள் ஆவேசமாய் சொன்னாள், கடைசி தடவையாக கேட்கிறேன், என் மீதும் அம்மா மீதும் உனக்கு கொஞ்சமாவது அன்பு இருந்தால் என்னோட வந்து போலீசாரிடம் சரணடைந்து விடு. நடந்ததை சொல்லி நம் குடும்ப நிலவரத்தையும் சொன்னால் உன்னை மன்னித்து விடுவார்கள். சந்திரனின் உதடுகள் இறுகின. ஓ மூஞ்சி, உனக்கு உலகமே தெரியாது, என்ன சொன்னாலும் புரியாது. வருவியா மாட்டியா? ஒரே வார்த்தையில் பதில் சொல்லு. எழுந்து கொண்டாள் ரோஜா. சந்திரன் ரோஜாவின் கையை பற்றி பலவந்தமாய் உட்கார வைத்தான். தாழ்ந்த குரலில் கேட்டான், ரோஜா, முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் வாழணும்னு இருக்கா, சாகணும்னு இருக்கா? இது என்ன கேள்வி? நீ பதில சொல்லு. உனக்கு தெரியாதா? தெரியும், நான் வாழணும்னு தான் விரும்புவாய். உண்மைதான். ஆனால் இப்படி ஆபத்துக்கள் நிறைந்த சூழலில் இல்லை. சுகமாய் அமைதியாய் 100 ஆண்டுகள் வாழணும்னு நினைப்பேன். உண்மைதான் ரோஜா, நான் மறுக்கவில்லை. ஆனால் நான் இறங்கி இருப்பது ஒரு புதை குழியில். இதிலிருந்து என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. யாராவது காப்பாற்ற நினைப்பதாக சந்தேகம் வந்தாலும் போதும், என் உயிர் உடலில் இருக்காது. எங்கேயோ ஒரு இடத்தில் சௌக்கியமாயிருக்கிறான் என்று என்னை விட்டு விட்டால் அதுவே என்னை காப்பாற்றினாற் போலத்தான். என்னை வற்புறுத்தாதே. நான் சொல்ல முடியாதவற்றை பற்றி விவரங்கள் கேட்காதே. ரோஜா தலையை திருப்பி செந்துவின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். 20 வயது கூட நிரம்பாத அந்த முகத்தில் வேதனை, இயலாமை, கோபம், துக்கம் எல்லாம் போட்டியிட்டன. தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ள முயன்று கொண்டிருந்தான். சந்திரன் ரோஜா மடியில் இருந்த பையை எடுத்து அதில் பணத்தை வைத்து மூடிவிட்டு மறுபடியும் அவள் மடியிலேயே வைத்து கொண்டே சொன்னான். அவன் குரல் வேதனையாய் விரக்தியுடன் வெளிப்பட்டது. இங்க நான் மட்டுமில்ல, என்னை போன்ற பலர் எனக்கு துணையாய் இருக்கிறார்கள். எல்லோரும் அண்ணன் தம்பி மாதிரி இணைந்திருப்போம். கஷ்ட சுகங்களை பங்கிட்டு கொள்வோம். பிறந்த ஒவ்வொருத்தரும் என்னைக்காவது சாகத்தானே போறோம். ஒருத்தரை கொள்ளையடிப்பது இழிவாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த காலத்தில் யார்தான் கொள்ளையடிக்கலை? முன்காலத்தில் திருடர்கள் என்று தனி இனம் இருந்தது. இப்போது அந்த தொழில் எல்லோருக்கும் பொதுவாகிவிட்டது. யார் எவ்வளவு கொள்ளையடிக்கிறார்களோ அவ்வளவு புகழ், பணம். நீ இருக்கும் சமுதாயத்தில் எல்லாரும் நல்லவங்க தானா ரோஜா? எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே வித்தியாசம்தான். அவங்க முகத்துக்கு திரை போட்டுப்பாங்க, எங்களுக்கு அது இல்லை, அவ்வளவுதான். ரோஜா திக் பிரமையடைந்தவளாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்படி பேசுவது தன் தம்பி சந்திரன் தானா? விரக்தியுடன் தொடங்கிய அவனது வார்த்தைகள் கடைசியில் துவேஷத்தில் முடிந்ததை ரோஜா கவனிக்காமல் இல்லை. கையில் இருந்த கடியாரத்தை பார்த்து கொண்டே சந்திரன் சொன்னான், இன்னும் 2 நிமிஷங்கள் பாக்கி இருக்கு. சொல்ல மறந்துவிட்டேன். மாமி உங்களை ஒன்னும் சொல்லாமல் இருந்தால் சரி. இல்லாவிட்டால் நீயும் அம்மாவும் தனியா வீடு பார்த்துக்குங்க. பணத்தை பத்தி நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம். பாத்துக்கிற, அம்மா ஒப்புக்கொண்டாள். கவலையுடன் திகிலாய் சொன்னாள் ரோஜா. அம்மாவை சம்மதிக்க வைக்க நீ முயற்சி செய். நீ முயன்றால் கட்டாயம் சம்மதிப்பாள். ரோஜா பதில் அளிக்கவில்லை. சந்திரன் ரோஜாவின் புடவையை பார்த்துவிட்டு சொன்னான், நீ இன்னும் நல்ல புடவையாய் வாங்கிக்கொள் ரோஜா. இந்த காலத்தில் பணம் எப்படி வந்தது என்கிற கேள்வி யாருக்கும் தேவையில்லை. எப்படி வாழ்கிறான், எவ்வளவு மதிப்புடன் வாழ்கிறான், இதுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சந்திரன் மற்றொரு முறை கடிகாரத்தை பார்த்து கொண்டான். மணி ஆகிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் பச்சை நிற வேன் இங்கே வரும். அது வந்ததும் நான் கிளம்பிவிட வேண்டும். அதுவரை உன் கையை கொஞ்சம் பிடித்து கொள்கிறேனே ரோஜா என்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.